அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ரசம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: தக்காளியை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு சின்னதாக கொஞ்சம் மசாலா அரைக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, தேங்காய் ஒரு 2 துண்டு. தக்காளி வெந்து இந்த மாதிரி தோல் உரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து உரித்து அந்த மசாலா அரைச்சி எடுத்துட்டோம். வெங்காயம் ஒன்று தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வெடித்து வந்துச்சுனாலே தோல் உரிக்க வந்துடும் ஈஸியாக. அதை புளி கரைக்கிற மாதிரி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த சக்கெல்லாம் நமக்கு வேண்டாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நல்லா பிசைய வரும். பிசைஞ்சு நீங்கள் கேட்கலாம், இது ஏன் நீங்கள் தக்காளி மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அடித்து எடுக்கலாம்னா, நம்மளுக்கு அந்த சக்கை வேணாம். அதனால் இந்த மாதிரி புளி மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்திங்கனாலே தக்காளி நல்லா வெந்து வந்துடும். மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த சக்கையில் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்படி பிசைகிறது நம்மளுக்கு கைக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். அதனால் நம்ம மிக்ஸி ஜார்லெலாம் போட வேண்டாம். வடிகட்டி இப்படி உங்களுக்கு வடிகட்டி எடுக்க முடியலன்னா ஜூஸ் வடிகட்டுற வடிகட்டி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிறோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுரும். அடுப்பை சிம் பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத தூக்கி ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி 3 தக்காளி போட்டு ரசம் வைக்கிறது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு ஊற்றிக்கங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.